சரி, எப்படி தட்டிட்டு எடுத்தா சொல். சில்லுன்னு எரிஞ்சு தண்ணி பொங்கும்னு தான். வாங்க, இன்றைக்கி உருளைக்கிழங்குலாம் வெள்ளை குடும்பம் வச்சுக்கலாம். இந்த குடும்பம் வந்து பூரி சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, வாங்க பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி, நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அரிஞ்சு போட்டுக்கலாம், சீக்கிரம் வேகும். ஒரு கிழங்கு 3 அரிஞ்சு போட்டுக்கலாம். ரொம்ப பெருங்கிழங்கா இருக்குது, சீக்கிரம் வெந்துக்கு. நம்ம மூடி வைக்கலாம். கிழங்கு நல்லா வேகணும். கொட்டி ஆட்டிக்கலாம். ஒரு 3 சோம்பு, ஒரு பட்டை, ஒரு 3 கசகசா, 3 பொட்டுக்கடலை, திருவி தேங்காய் 1/2 கப்பு, தண்ணி தொளிச்சு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். பாப்பா, உருளைக்கிழங்கு வந்து எடுத்து தெளிக்கணும். அந்த தட்டில் எடுத்து வச்ச தண்ணி வடிக்கிட்டு வந்துக்கிடுச்சா? எடுத்து கமிச்சு அந்த ஓட்டத்தடத்தில் எடுத்து கமிச்சு வடி போயிட்டு போகுது தண்ணி. ஒரு 3 கொத்தமல்லி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். மிளகாய் அரிஞ்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கு தெளிக்கணும். 2 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, ஒன்று 2 அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மஞ்சள் போது எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி அடுப்பு மேலே வச்சிடலாம். கருத்துங்க எடுத்துக்கா பாப்பா. நல்லெண்ணெய் 2 ஸ்பூனு, ரவுங்க 4 ஏலக்காய் நல்லா பொரியிட்டு
வெடிக்குது, ரவுங்க வெடிக்குது. அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய் 4, மிளகாய் 2 பழந்து போட்டால் போதும். மிளகாய் நல்ல விளையாணம் ஆகிடுச்சு. அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் 2, கொத்து கருவேப்பிலை தலை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா சிவந்துக்கிடுச்சு. இதுக்கு மேலே அரிஞ்சு வச்ச தக்காளி தலை 2, போதுமான உப்பு. தக்காளி பழத்தை போட்டு நல்லா வணங்குது. இதுக்கு மேலே இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. வெங்காயம் பாருங்க, இந்த உருளைக்கிழங்கு தடி உடச்சிக்கூடாது. 2 வேவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு கொட்டி இந்த மாதிரி நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு மேலே ஆட்டி வச்ச கடலை தேங்காயை ஊற்றிக்கலாம். ஊற்று, தண்ணி ஊற்றிக்கலாம். வேணுங்கிற அளவு தண்ணி வச்சுக்கலாம். கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுங்க, சலசாலம் வேணும்னா சலசாலம் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கட்டியுமே வைக்கிறேன். நல்ல வேணும். தோசை மாவு எடுத்து வந்து கறக்கண்ணா. நல்லா கொதிக்குது, நல்லா மணக்குது, நல்ல வாசனை வருது. நல்ல வாசனையாக இருக்குது. இதுக்கு மேலே கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கலாம். கண்ணு தோசை கடை எடுத்தா நல்ல வாசனையாக இருக்குது. இறக்கலாம். மாவு கல் வச்சா நேராகவே இந்த கல்லையும் வச்சுக்கலாம். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகி போயிரு, ஆளுகளுக்கு வேலைக்கு நேரம் ஆச்சு. இரும்பு கல்லையும் வச்சுக்கலாம். நல்லா மாவை அடித்து கரைச்சிக்கணும். ஊற்றி பார்த்தா இதே மாதிரி எல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். திருப்பூர்னாயா திருப்பு தானே சரியா சிரிப்பு. தோசை ரெடி, உருளைக்கிழங்கு வெள்ளை குடும்பமும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். தோசை அப்படி பஞ்சாட்டு இருக்குது. இந்தாயா குட்டி மேல் கொண்டு போடலாம்.
சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு ஐயா தோசைக்கு உருளைக்கிழங்கு வெள்ளை குருமாவுக்கும் சூப்பராக இருக்குது ஐயா. ஓ தோசைக்கு வெள்ளை குருமாவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். தோசை பாரு பஞ்சாட்டை நல்லா ஓட்ட ஓட்டையாக இருக்குது பாரு. மொறு மொறுன்னு இருக்குது ஐயா. நல்லா மொறு 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 மொறுன்னு இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. உருளைக்கிழங்கு குருமாவுக்கு தோசைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. எப்படி 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 எடுத்து சொல்லு. உருளைக்கிழங்கு குருமாவுக்கு தோசைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இது தோசைக்கு மட்டும் இல்லை, இட்லிக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு இதை விட அருமையாக இருக்குது. 3 உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பிள்ளைகிட்டே நல்லா விரும்பி சாப்பிடும். பாப்பா பள்ளிக்கூடம் பேரமுன்னு தைராய்டு சாப்பிட்டா இப்போ சாப்பிட மாட்டேங்கிறேன். மத்தியானம் சாப்பிட்டுக்கா. சரி, நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.